ஆண்டவரே சுவில் அன்புருக்கினியவரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்களும். கிபி 4ஆம் நூற்றாண்டிலே மைரா என்ற இடத்தில் ஆயராக இருந்தவர் புனித நிக்கோலாஸ். இந்த பகுதியானது தற்போதைய துருக்கியில் இருக்கிறது. இது ஒரு துறைமுக நகரம். ஒரு சமயம் இங்கே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் உணவு கிடைக்காமல் செத்து மடிந்தார்கள். இதையெல்லாம் அறிந்த புனித நிக்கோலாஸ் மிகுந்த வேதனைப்பட்டார். கடவுள் இந்த இழிநிலையை போக்க வேண்டும் என்று கடவுளிடத்தில் நம்பிக்கையோடு வேண்டினார். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. என்ன என்று சொன்னால், துறைமுக நகரமான இந்த மைராவிற்கு பெரிய கப்பல் தானியங்களை ஏற்றி கொண்டு வந்தது. இதை அறிந்த புனித நிக்கோலாஸ் அந்த கப்பல் ஓட்டிய இடத்திலே சென்று, என்னுடைய மக்கள் உணவின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் தானியத்தை கொடுத்தால் அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை காப்பாற்றிக் கொள்வார்கள் என்று வேண்டினார். தொடக்கத்தில் அந்த கப்பல் ஓட்டி இது அரசருக்கு செல்கிறது, குறிப்பாக கான்ஸ்டான்டினோபிள் இருக்கக்கூடிய அரசருக்கு செல்ல இருக்கிறது. ஆகவே அவர் இந்த செய்தியை அறிய வந்தார், எங்களை கொன்று ஓட்டு விடுவார் என்று அஞ்சினார். ஆனால் நிக்கோலாஸ் அவரிடத்தில் சொன்னார், கடவுள் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வார், தயவு செய்து நீங்கள் தானியத்தை என்னுடைய மக்களுக்கு கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்க அவரும் மனமிறங்கி தானியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தார். பின்னர் அந்த கப்பலானது கான்ஸ்டான்டினோபிளுக்கு சென்றது. அங்கே அவர்கள் தானியத்தை இறக்கி வைத்த போது அப்படியே இருந்தது, கொஞ்சம் கூட குறையாமல் தானியங்கள் அப்படியே இருந்ததை பார்த்து அந்த கப்பலோட்டி மிகவும் மெய்மறந்து போனார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை பராமரிக்கிறார். ஆபத்துகளிலிருந்து, துன்ப துயரங்களிலிருந்து அவர் அவர்களை பாதுகாத்து பராமரிக்கிறார் என்பதைத்தான் புனித நிக்கோலாசனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். பொதுக்காலத்தின் 18ஆம் ஞாயிறான இன்று நாம் வாசிக்க கேட்கிற இறைவார்த்தையும் கூட கடவுள் நம் மீது பரிவு கொண்டு நம்மை பராமரிக்கிறார், நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்ற ஆழமான செய்தியை தருகிறது. அதை பற்றி நாம் இப்போது சிந்தித்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் பதிலுரை பாடலாக பாட கேட்கக்கூடிய திருப்பாடல் 145 ஒரு வார்த்தை வருகிறது. எல்லா மக்களுடைய கண்களும் அல்லது எல்லா உயிர்களும் உண்மையே நோக்கி இருக்கின்றன, தக்க வேளையில் நீர் அவற்றுக்கு உணவளிக்கிறேன் என்ற ஒரு ஆழமான இறைவார்த்தையை நாம் படிக்கிறோம். எல்லா உயிர்களும் கடவுளைத்தான் நோக்கி இருக்கின்றன. ஆனால் கடவுள் அவர்களை கை நெகிழ்வது கிடையாது, மாறாக தக்க வேளையில் அவர் அவற்றுக்கு உணவளிக்கிறார் என்பது எவ்வளவு ஆழமான செய்தி. இந்த இறைவார்த்தையை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது அப்படியே பொருந்துகிறது. நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய போதனையை கேட்க பலரும் கூட்டம் கூட்டமாக அவரிடத்தில் வருகிறார்கள். அவர்கள் 3 நாள்கள் இயேசுவோடு இருக்கிறார்கள். அப்போது இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்கிறார். ஆனாலும் கூட என்னுடைய சீடர்களை சோதித்து பார்க்கக்கூடிய வகையிலே இந்த மக்கள் மீது நான் பரிவு கொண்டிருக்கிறேன், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட முடியாது, அப்படி அனுப்பிவிட்டால் வழியிலே அவர்கள் மயங்கிவிடக்கூடும், என்ன செய்வது, இவர்களுக்கு உணவளிப்பது என்று கேட்கிற பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்கிறார்கள். சிலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டிகளுக்கு அனுப்புங்கள், அவர்களே உணவு வாங்கி கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் சொல்கிறார்கள், 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் கூட ஆளுக்கும் ஒரு சிறுதுண்டும் கிடைக்காது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அவர்கள் சொன்னதையெல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இயேசு அவர்களுக்கு உணவளிப்பதை பற்றி படிக்கிறோம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு இயேசு உணவளித்து அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயலை செய்கிறார். இயேசு பராமரிக்கிறார், தன்னுடைய மக்களை பராமரிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் இயேசு மக்கள் மீது கொண்ட பரிவாக இருக்கிறது. ஆகவே இயேசுவிடம் இருந்த இந்த பரிவை நாம் நம்மிடத்தில் உரித்தாக்க வேண்டும் என்பதுதான் இறைவார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக, கடவுள் மக்கள் மீது பரிவு கொண்டார் என்று சொன்னால் அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அன்புதான். இந்த 2வது வாசகத்தோடு
நாம் இந்த திருவிவிலிய நிகழ்வை இணைத்து பார்த்தோம் என்று சொன்னால் 2வது வாசகத்தில் பவுலடியார் ஒரு ஆழமான செய்தியை சொல்கிறார். கிறிஸ்துனுடைய அன்பிலிருந்து எதுதான் நம்மை பிரித்து விட முடியும்? வேதனையா, இன்னலா, இக்கட்டா, இடையூறா, பட்டினியா என்று அவர் அடுக்கிக் கொண்டே போகிறார் என்று சொன்னார். இந்த பட்டினி கூட கடவுளுடைய அன்பிலிருந்து நம்மை பிரித்து விடவே முடியாது என்பதனால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்டினியோடும் பசியோடும் இருந்த மக்களுக்கு உணவளிக்கிறார் என்று சொன்னார். இயேசுனுடைய பரிவு ஒரு பக்கத்திலே வெளிப்படுகிறது என்று சொன்னார். அவருடைய அன்பும் நம்மிடத்தில் வெளிப்படுகிறது, மக்கள் மீது வெளிப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகம் கூட இதே செய்தியை நமக்கு தருகிறது. என்ன செய்தி என்று சொன்னால், கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக ஒரு செய்தியை சொல்கிறார். தாகமாக இருப்போரே, நீங்கள் நீர்நிலைக்கு வாருங்கள். பசியோடு இருப்போரே, கையில் பணம் இல்லாதவரே, நீங்களும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவராகிய கடவுள் இறைவாக்கினர் எசாயா வழியாக சொல்கிறார் என்று சொன்னால், இது கடவுளுடைய மேலான அன்பின் வெளிப்பாடாக இருக்கிறது, மேலான பரிவின் வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் மக்களை தன்னிடத்தில் வருமாறு அழைப்பு விடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கக்கூடிய நற்செய்தி வாசகமும் சரி, என இறைவார்த்தையும் சரி, கடவுளுடைய பராமரிப்பையும் கடவுளுடைய பரிவையும் கடவுளுடைய அன்பையும் எடுத்து கூறக்கூடிய அதே வேளையிலே நமக்கு ஒரு கட்டளையை தருகிறார். அது என்ன கட்டளை என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அவர்கள் செல்ல தேவையில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்கிறார். என்றால் உணவு கொடுக்கக்கூடியது அல்லது தேவையில் இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகளை பார்த்து கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதனை நாம் எப்படி செய்ய போகிறோம் என்பதுதான் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசு 5 அப்பங்களை 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தார் என்று சொன்னார். இது ஒரு சிறுவன் செய்த சகலாயத்தான் இருக்கிறது. சிறுவனிடமிருந்துதான் 5 அப்பங்களும் 2 மீன்களும் பெறப்படுகின்றன. அவற்றை கொண்டு இயேசு மிகப்பெரிய ஒரு வல்ல செயலை செய்கிறார் என்று சொன்னார். சிறிய ஒரு செயலை, இரக்கச் செயலாக இருக்கலாம், அன்பு செயலாக இருக்கலாம், இதை நாம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பு கட்டளையாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிலடெல்பியா என்ற நகரிலே ஒரு பெரிய கோயில் இருக்கிறது, பெரிய தேவாலயம் இருக்கிறது. இந்த தேவாலயத்திற்கு பின்னால் ஒரு பெரிய வரலாற்று பின்னணி இருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு சிறுமி தன்னுடைய தாயோடு கோயிலுக்கு போன போது, இந்த கோயிலிலே இடவசதி குறைவாக இருந்ததால் மக்கள் பலரும் வெளியேதான் அமர்ந்து திருப்பலி காண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இதை அந்த சிறுமி யோசித்துக் கொண்டிருந்தார். ஏதாவது செய்ய வேண்டும், எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் அமர்ந்து திருப்பலி காண்பதற்கு ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். அதன்படியே அவர் செயல்பட தொடங்கினார். இப்படிப்பட்ட அந்த சிறுமி திடீரென ஒரு நாள் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு அவருடைய தலையணைக்கு கீழே ஒரு கடிதம் இருந்தது. அந்த கடிதத்தை அவர் பங்குத்தந்தைக்கு எழுதியிருந்தார். பங்குத்தந்தை அந்த கடிதத்தை வாசித்து பார்த்தார். அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நம்முடைய ஆலயம் மிகச் சிறியதாக இருக்கிறது, பலரும் திருப்பலியை உள்ளே இருந்து காண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதனால் பெரிதாக இந்த ஆலயத்தை கட்டுங்கள், அதற்கு இந்த சிறிய தொகையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு சிறிய பண முடிப்பையும் அவள் வைத்திருந்தார். பங்குத்தந்தை அதை வைத்து கொண்டு கோயிலிலே அவர் அறிவிப்பு கொடுத்தார். இந்த மாதிரி சிறுமி கோயில் விரிவாக கட்டப்பட வேண்டும் என்று தன்னால் இயன்ற உதவியை செய்திருக்கிறார். நான் இந்த பணத்தை கொண்டு பணியை தொடங்குகிறேன், நீங்களும் தாராளமாக உதவி செய்து இந்த கோவில் பணி நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உதவி புரிவீங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அவர் அறிவிப்பு கொடுத்த பிறகு பலரும் தாராளமாக பண உதவி செய்தார்கள். அதனால் பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டப்பட்டது. அப்படித்தான் அந்த பெரிய கோயில் கட்டப்பட்டதற்கு பின்னால் ஒரு சிறிய சிறுமியினுடைய செயல், இரக்கச் செயல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். சிறுமியினுடைய செயல் பெரிய கோயில் உருவாவதற்கு காரணமாக இருந்தது என்று சொன்னார். நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்கள் தேவைப்படுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதைத்தான் விரும்புகிறார். அவர்
அப்பங்களை பழுகச் செய்தார் என்று சொன்னார். ஒரு சிறுவனுடைய உதவி, சிறுவனுடைய செயல் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது என்று சொன்னால், நாமும் நம்மால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும். சிறிய உதவிகளை செய்கிற பொழுது, சிறிய உதவியை கடவுளுடைய கைகளில் கொடுக்கிற பொழுது அதை மாபெரும் அற்புதமாக அவர் மாற்றி காட்டுகிறார். ஆகவே கடவுள் நம் மீது பரிவு கொண்டிருப்பதற்காக, நம்மை பராமரிப்பதற்காக, நம் மீது அன்பு கொண்டிருப்பதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதே வேளையிலே நாம் நம் நடுவில் இருக்கக்கூடிய வறியவர்கள், தேவையில் இருப்பவர்கள் ஆகியோருடைய தேவைகளை நாம் கவனித்துக் கொள்வோம். இவ்வாறு நாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாக மாறுவோம். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்திலே கேட்போம். ஆமாம்.